ரொம்பவும் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி. செஞ்சு 10 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. கருவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுங்க. கருவேப்பிலை இருக்குன்றது துளி கூட தெரியாது. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போ அதே பேனில் 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வரணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணிங்கன்னா நல்லா உடையிற மாதிரி இருக்கணும். மிக்சர் ஜாரில் வறுத்த மிளகு சீரகம், வறுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பவுடரை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 போல் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க. இப்போ 10லேருந்து 15 பல் பூண்டை உரிச்சு எடுத்துருக்கேன். இதை உள்ளே சேர்த்துடலாம். பூண்டோட பச்சை வாசனை போய் லைட்டாக எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகுற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 பீஸ் இருக்கும். இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ மசாலாவுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலாக தனி மிளகாய் தூள், மல்லித்தூளும் கலந்து சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம அரைச்சி பவுடர் பண்ணியிருக்க கருவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 தக்காளி சேர்த்துருக்கோம். அதனால் புளிப்புக்கு தகுந்த மாதிரி புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஊற்றும் போதே எந்த அளவுக்கு நல்லா திக் அண்ட் கிரேவியாக இருக்குன்னு. நம்மளோட சூப்பரான ஹெல்த்தி கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். கருவேப்பிலையோட கசப்பு துளி கூட இருக்காது. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தில் ஒரு கரண்டி இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஹேர் லாஸ் இருக்கிற ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் ஹெல்த்தி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோட மீட் பண்ணலாம்.